ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இங்கே பாருங்கள், வின்டரில் எங்கள் கார்டன் பெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்கெலிட்டன் மாதிரி ஆகிடுச்சிங்க. நல்லா காஞ்சிருச்சு. நானும் கார்டன் பெட்டை க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா நல்லா குளிராக வேறு இருந்ததுங்களா, க்ளீனே பண்ண முடியல. இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குதுங்க. சரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் வின்டருக்குன்னு பார்த்திங்கன்னா எந்த வெஜிடபிளுமே கார்டன் பெட்டில் போடலைங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் போட்டிருந்தேன். இருங்க, அந்த சைடு வரேன். இங்கே பாருங்கள், லேட் சம்மரில் தான் பீஸ் போட்டேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கணும் போல் இருக்குங்க. எல்லாம் அழுகி போயிடுச்சு, எல்லாம் அழுகி காஞ்சே போயிடுச்சு. ஒரு சிலதுக்கு இப்படி தான் இருக்கு. ஆனால் இதுக்கு மேலே தலைஞ்சு வராதுங்க. நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் தான் போட்டாகணும். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இதுவுமே லேட் சம்மரில் போட்டது தாங்க. ஆனால் குளிர் அப்பப்போ நல்லாவே மைனஸ்க்கு போகுது. போனாலும் கொத்தமல்லி தலை நல்லா சர்வே ஆகிக்குச்சிங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அப்பப்போதைக்கு வேணுங்கிறத மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஆனால் வின்டரில் இவ்வளோ நல்லா தலையும்னு இதுதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா தலைஞ்சிருக்குங்க பாருங்கள். கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்க அன்றைக்கி, அந்த மழையெல்லாம் கொஞ்சம் வந்துச்சுன்னா அந்த ஈரம் அதிகமாக இருக்க அன்றைக்கி மட்டும் இந்த கொத்தமல்லி தலை அழுகுன மாதிரி ஆகிடுது. மற்றபடி கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. கட் பண்ண அப்பப்போ தலைஞ்சிக்குதுங்களா, வீட்டுக்கு தேவையானதுக்கு எடுத்துக்கிறோம். மீதி இந்த இதில் ட்ரெல்லிஸில் போட்டிருந்தது பார்த்திங்கன்னா விதையெல்லாம் வேணுங்கிறது எடுத்தாச்சு. இன்னமும் அங்கங்கே கொஞ்சம் விதை இருக்குதுங்க. அந்த முடக்கத்தான் விதை அந்த மாதிரி நிறைய இருக்குது தான். சரி, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வேணுங்கிற விதையை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த குச்செல்லாம் முதல்ல கட் பண்ணி விட்டுணுங்க. இல்லைன்னா நம்ம இந்த ட்ரெல்லிஸ்லேருந்து இழுக்க முடியாது. ஃபுல்லாக அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அந்த பெட்டு பாருங்களேன். இது மேலே ஃபுல்லாக இந்த தக்காளி செடி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுதான் செரி டொமேட்டோ. அதுவும் கட் பண்ணணும். ஃபுல்லாக என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த ஜிப்டை போட்டு தாங்க கட்டியிருந்தேன். இந்த குச்சி வச்சு ஜிப்டை போட்டு தான் கட்டியிருந்தேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு அதை தான் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் இது இழுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை செடிங்க. நிறைய விதை வச்சுருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, காய் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. இது விதைக்கு தான் ஆகும்னு விட்டோங்க. ஆனால் விதை ஒன்றும் ஆகாது போல் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் அப்படியே காஞ்சிருச்சு. உடச்சுமே பார்த்தேங்க. ஆனால் உள்ளே விதை நல்லா மெச்சூர் ஆன மாதிரியே இல்லை. பாருங்களேன், எங்கடா விழுக மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் விதை எப்படி இருக்குன்ட்டு. யூஸ்வலாக நல்லா பிளாக்காக இருக்குங்க. இது பாருங்களேன், இந்த விதை ஆகாதுங்க. மறுபடியும் அடுத்த டைம் வாங்கி தான் ஆகணும். வெண்டைக்காய் எல்லாமே இதாக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, கொஞ்ச நாள் விட்டுறலாம். ஏன்னா இதில் இருக்க இலையெல்லாம் கார்டன் பெட்லேயே விழுந்துச்சுன்னா அந்த சருகெல்லாம் கொஞ்சம் அதிலே காம்போஸ்ட் ஆகிடும் தான் விட்டுட்டேங்க. இப்போ பார்த்தா ஃபுல்லாக குச்சாக மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக மக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா என்ன பிளான் பண்ணனாங்க, வெங்காயம் பல்பு வாங்கியிருக்கேங்க, ஆனியன் ஊனலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார்டன் பெட்டில் ஃபுல்லாக வெங்காயம் ஊனிடலாம். கரெக்டாக இப்போ ஊனோம்னா கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் தான் ஊன்றாங்க. ஸோ இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். இருங்க, அப்படியே மேலே தக்காளி செடி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நல்லா ஜடையாக பிடிச்சிக்கிச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த கட்டர் இருக்கு இல்லைங்க, அதை வச்சு ஃபஸ்ட்டு மேலே மட்டும் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா இது அப்படியே லேயராக தனித்தனியாக எடுத்துக்கலாம் இல்லைங்க, அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ஆனால் தக்காளியும் நிறைய அழுகி கீழே கிடக்குது. அடுத்த வருஷம் இங்கேயே விதை வருமா என்னவோ தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுகி கிடக்குதுன்ட்டு. அடுத்தது வல்லாரை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வின்டருக்கெல்லாம் போயிடுச்சுங்க. ஆனால் வேர் உள்ளே நல்லபடியாக தான் இருக்குது போல் இருக்குது. இங்கே பாருங்களேன், அங்கங்கே சும்மா சின்ன சின்ன இலையே தெரியுது பாருங்கள். இங்கே கூட இருக்குது பாருங்கள். நான் எதுக்கும் வள்ளினா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்துருங்க. இது எல்லாமே தலைஞ்சிருக்குது குட்டி குட்டியாக. இது கருவேப்பிலை செடி தான் பாட் போட்டு மூடி வச்சுருக்கேங்க, குளிருக்கு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படி வரும்னு தெரியல. சின்ன செடியாக தான் இருந்தது. அடடா, இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக காஞ்சி போச்சு. வராது போல் இருக்குது. நல்லா காஞ்சி போச்சு. இங்கே பாருங்கள், எதுவுமே பச்சையாகவே இல்லைலாம் இதாகிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் மண்ணில் வச்சு கருவேப்பிலை செடி சூப்பராக வளர்த்துறாங்க. சரி, அப்படி தான் வரும்னு சொல்லிட்டு தான் நான் நல்லா போட்டு மூடி வச்சுருந்தேன். பட் அதுவுமே குளிருக்கு தாங்கலை போல் இருக்குதுங்க.
சரிங்க, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கார்டன் பெட் இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு வந்து இந்த பழைய கார்டன் பெட் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக குச்சி மட்டும்தான் இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக வந்து அதிலே மக்கிடுச்சு போல் இருக்குதுங்க. மெயினாக க்ளீன் பண்ணது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி செடிலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா, செடி சாயாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஜிப்டை போட்டிருந்தேன். அது வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணாமல் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது மண்ணில் மக்கவும் மக்காது. ஸோ அதெல்லாம் மெயினாக எடுக்கணுன்ட்டு தான் பண்ணுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜிப்டை இருக்குன்ட்டு. ஏன்னா இந்த செரி டொமேட்டோ வந்து நல்லா அந்த கிளைம்ப் ஆகிட்டே இருந்ததுங்களா, இது ஜிப்டை போட்டு மட்டும்தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் அது ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. கார்டன் பெட்டுமே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சுங்க இது ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு. நல்லா செடி காஞ்சிருக்கவும் டக்குன்னு வந்துருச்சு. ஏன்னா கொஞ்சம் பச்சையாக இருந்ததுன்னா எடுத்து இழுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இது நல்லா காஞ்சி முறுமுறுன்னு ஆயிடுச்சிங்களா, கடற்கடன்னு இந்த கட்டரை வச்சு கட் பண்ணிட்டு இழுத்தணுமே ஈஸியாக வந்துருச்சு. இதே நம்ம ஊராக இருந்தால் தண்ணி காய வைக்கிறதுலாம் நல்லா யூஸ் பண்ணலாம் குச்சி. இங்கே பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு எப்படி இருக்குதுன்ட்டு நல்லா குச்சி காஞ்சிருச்சு. ஏன்னா ஊரில் பார்த்திங்கன்னா தண்ணி காய வைக்கிறது இந்த மாதிரி நல்ல குச்சி தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. நல்ல முருவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கார்டன் பெட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க.
அவ்வளோதாங்க, ஒரு வழியெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் இந்த ட்ரெல்லிஸை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே தாங்க போதும்னு ஆயிடுச்சு. கரெக்டாக எல்லாம் அந்த கொடிக்காயெல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாம் அந்த கம்பியில் வளைஞ்சு எடுக்கவே முடியலைங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிச்சு. கட்டலை வச்சு கட் பண்ணாலும் அது வந்து எடுக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நைட்டு ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் காலையில் தான் மீதி எடுத்து க்ளீன் பண்ணேங்க. இன்னமும் அங்கங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தொங்குது. அது அப்படியே நல்லா கொஞ்சம் காஞ்சிதுன்னா விழுந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெல்லிஸோட ஃபுல் வேஸ்ட் இது தான். இதில் பாருங்கள், இலையே இல்லை, ஃபுல்லாக வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. இலையெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேயே இந்த கார்டன் பெட்லேயே விழுந்து ஓரளவுக்கு மக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த குச்சும் போட்டு நம்ம அப்பப்போ ஒரு தடி வச்சு நல்லா தட்டிக்கிட்டே இருந்தோம்னா இதுலேருந்துமே கொஞ்சம் மக்கறதுக்கு இருக்குங்க. பட் என்னென்னா நமக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ நம்ம இந்தியாவாக இருந்ததுன்னா வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், டக்குன்னு மக்கிடும். பட் இப்போ வந்து நம்ம அடுத்தது ஏர்லி ஸ்ப்ரிங் நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா, வெங்காயம்லாம் வந்து நட போகிறோம். இதெல்லாம் போட்டோம்னா பண்ண முடியாது. அதனால தான் எல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெல்லிஸ்க்கு போட்ட வேஸ்ட்டு மட்டுங்க. அங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே பாருங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய பெட் இருக்குது இல்லைங்களா, பழைய பெட்டில் இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் தக்காளி செடிக்காக இந்த போல் வச்சுருந்ததுங்க. இது அப்படியே விட்டுட்டு நான் நல்லா டைட்டாக தான் இருக்குது. இது வந்து அதோட வேஸ்ட்டுங்க. இதுவுமே பாருங்கள், ஃபுல்லாக வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. ஓரளவுக்கு மீதி எல்லாமே இலையெல்லாம் உளுந்துருச்சு. மறுபடியும் இது ஓரளவுக்கு நல்லா நிறைய விட்டுட்டு வெங்காயம் ஊன்னா கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக பின்ன ஒரு வாரம் கழித்து ஊனிட்டோம்னா நம்ம வந்து ஒரு 2 மாதத்தில் நம்ம எடுத்துடலாம், அறுவடையே பண்ணிடலாம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வெங்காயம் ஊன போகிறேன். எப்படி வருதுன்னு தெரில. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா தான் வரும் அப்படின்ட்டு. ட்ரை பண்ணி பார்ப்போங்க. அதையுமே வீடியோ எடுத்து எப்படி வருதுன்னு காமிக்கிறவங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் பெட்டோட வேஸ்ட்டுங்க. இதுவே ஏகப்பட்டது வந்திருக்கு பாருங்கள். லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த வேஸ்ட் எல்லாமேங்க இந்த கார்டன் பெட்லேயே போட்டுட்டு இந்த மாதிரி பெரிய குச்சி இருக்குது இல்லைங்களா, போகிற வரப்பெல்லாம் என்ன பண்ணுவோன்னா அந்த குச்சை வந்து இந்த வேஸ்ட்டு மேலே நம்ம அடிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே மக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பாதி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து பாதி தான் வரும், மீதி ஃபுல்லாகவே மண்ணில் வந்து மக்கிடும். ஏன்னா இது வந்து நீங்கள் ட்ராஷ் பண்ணுறதுனா கூட இது ஃபுல்லாகவே நம்ம ட்ராஷ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து
வந்து நிறைய இருக்குது இல்லைங்களா, ரொம்ப குச்சி குச்சியாக இருக்கனால கிழிச்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மண்ணில் போட்டு மக்கிற மாதிரி இருந்தால் இந்த கார்டன் பெட்லேயே போட்டு ஒரு மாதம் ஆகுங்க கண்டிப்பாக. இது பாதி ஆகிறதுக்கு கண்டிப்பாக 1 மாதம் ஆகும். நான் இப்போ வந்து வெங்காயம் ஊண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வெங்காயம் ஊண்டுனால இது போட்டோம்னா மக்கறதுக்கு லேட் ஆகுங்க, வேறு எங்கேயும் இடம் இல்லை. ஸோ இது அப்படியே போட முடியாது. ஒரு 4 மிதிச்சோம்னா கூட கொஞ்சம் வந்து ஹைட்டு குறைஞ்சிரும். இங்கே பாருங்களேன், அந்த சைடு நான் வந்து அப்படி தான் பண்ணியிருக்கேன், காமிக்கிறேருங்க. இது பாருங்கள் எவ்வளோ இருந்தது. இப்போ நல்லா சும்மா ஒரு 4 மிதி தாங்க மிதிச்சிட்டே இருந்தேன். மிதிச்சோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே பாதிக்கு மேலே குறைஞ்சிருச்சு. இதில் தூள் தூளாக இருக்கிறத எடுத்து நம்ம கார்டன் பெட்லேயே போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய குச்சியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து ட்ராஷ் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், சரு வந்து பாதிக்கு மேலே குறைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக இருந்தது இல்லைங்களா, இப்போ நல்லா அதை போட்டு மிதிக்க அது அப்படியே பாதிக்கு மேலே வந்து குறைஞ்சிருச்சுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா அதை மடித்து போட்டு மிதிக்கணுங்க. ஏன்னா நம்ம ஒரே இடத்துலையே மிதிச்சிட்டு இருந்தோம்னா சைடில் இருக்கிற குச்சிலாம் உடையாது. அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி மேலே மிதிக்க என்ன ஆகும்னா அதோட ஹைட்டு அப்புறம் அதோட திக்னஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும். உங்களால் முடியலன்னா என்ன பண்ணலாம்னா, அந்த தடி இருக்குது இல்லைங்களா, அந்த பின்னாடி இருக்க தடி இருக்குது பாருங்கள், அந்த தடியை வச்சு அடித்தோம்னாலுமே ஓரளவு குறைஞ்சிரும். நான் வந்து 2மே தான் பண்ணேன், பாதிக்கு மேலே குறைஞ்சிருச்சு. ஸோ வேலை வந்து அவ்வளோதாங்க, சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது என்ன தோட்டத்தில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேங்க, ஒரு சில குப்பையெல்லாம் வந்து நான் ட்ராஷ் பண்ணிட்டேன். என்னென்னா, இங்கே இந்த ஜாப்பனீஸ் பீட்டில் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து இந்த மண்ணுக்குள்ளேயே நிறைய புழுவாக நல்லா ஒயிட்டாக இருந்ததுங்க, பெருசாக இதுக்குள்ளே இருந்தது. ஆனால் அது அடியில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க, தெரியலண்ணா. ஸோ அது இருந்தது அப்படின்னா மறுபடியும் அடுத்த வருஷம் வந்து நிறைய வந்து இன்னும் ஜாப்பனீஸ் பீட்டில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த குப்பையெல்லாம் எடுத்து நான் ட்ராஷ் பண்ணிட்டேங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.